சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். குண்டு துளைக்காத வாகனத்தை ஒப்படைத்த மஹிந்த உயிருக்கு அச்சுறுத்தல் என தெரிவிப்பு. வசீம் தஜ்தீனின் மரணம் சம்பத் மனம் பேரி வெளியிட்ட தகவல். பலாலிக்கு விரிவாக்கப்படும் நீர் விமான சேவை சுற்றுலா பயணிகளை ஈர்க்க திட்டம். ஹெஹல் பாத்ர பத்மியின் தாயார் எழுத்தாணை மனு தாக்கல் தடுத்து வைத்திருப்பது தவறு எனவும் சாடல். லண்டனில் சுடரி விருதுகள் விழா இன்று. ரணிதா ஞானராஜாவும் பங்கேற்பு. ஜப்பானிய வரலாற்றில் முதல் பெண் பிரதமர் சனே தகைச்சி தெரிவு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட குண்டு துளைக்காத வாகனம் திருப்பி கையளிக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷவின் ஊடக பேச்சாளர் மற்றும் சட்டத்தரணி மனோஜ் கமகே வெளியிட்ட விசேட அறிக்கையில் குறித்த வாகனம் நேற்று திருப்பி கையளிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிகளின் உரிமைகள் சட்டம் நடைமுறைக்கு வந்த பின் செப்டம்பர் 24 அன்று ஜனாதிபதி செயலாளர் மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லம் மற்றும் அனைத்து உத்தியோகபூர்வ வாகனங்களையும் திருப்பி கையளிக்குமாறு அறிவித்ததாக மனோஜ் கமகே கூறினார். இதனால் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியின் வாகனமும் திருப்பி அனுப்பப்பட்டதாக கூறினார். இந்த சூழ்நிலை காரணமாக மஹிந்த ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என மனோஜ் கமகே எச்சரித்துள்ளார். அடுத்த வாரம் காவல்துறை மாதிபர், பாதுகாப்பு செயலாளர் மற்றும் பாதுகாப்பு பிரதானிகளை சந்தித்து மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்கு தேவையான வாகனங்களை பெறுவதற்கான கோரிக்கையை முன்வைக்க உள்ளதாக தெரிவித்தார். ஸ்ரீலங்காவின் தற்போதைய அரசாங்கம் நாட்டில் ஓரினச்சேர்க்கை சமூகங்களை மையமாக கொண்ட சுற்றுலாவை ஊக்குவிக்க முயல்வதாக பௌத்த மற்றும் கத்தோலிக்க மத தலைவர்கள் கடுமையாக விமர்சனம் வெளியிட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் கண்டிக்கு சென்ற அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க பௌத்த பீடாதிபதிகளின் ஒரு சமரசத்தை தேடியுள்ளதாக தெரிய வருகிறது. ஸ்ரீலங்கா சுற்றுலா சபை அண்மையில் ஓரினச்சேர்க்கை சமூகங்களை மையமாக கொண்ட சுற்றுலாவை ஊக்குவிக்கும் ஒரு திட்டத்தை அங்கீகரித்ததை அடுத்து கடும் சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தன. ஸ்ரீலங்கா தண்டனை சட்டம் ஒரே பாலின உறவுகளை குற்றமாக அடையாளப்படுத்தி அவ்வாறான குற்றங்களுக்கு மேலும் மீறல்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என குறிப்பிடும் நிலையில் இந்த திட்டங்கள் வந்தன. இதனையடுத்து மத தலைவர்கள் இந்த நடவடிக்கையை விமர்சித்ததுடன் இந்த திட்டம் இலங்கையின் சமூக விதிமுறைகள் மற்றும் கலாச்சாரத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும் கண்டனத்தை வெளியிட்டிருந்தன. இந்த நிலையில் நேற்று கண்டிக்கு சென்ற அரசு தலைவர் அஸ்கிரிய பீடத்தின் புதிய பீடாதிபதிக்குரிய நியமனத்தை அங்கீகரித்து கடிதத்தை வழங்கி சந்திப்பை நடத்திய அவர் தார்மீக மற்றும் சமூக நெருக்கடி காலகட்டத்தில் சமூகத்தை வழிநடத்துவதில் அதிக பங்கை வகிக்குமாறு பௌத்த பீடங்களுக்கு அழைப்பு விடுத்தார். அரசாங்கம் சமூக மதிப்புகளை மீட்டெடுப்பதற்கும் குற்றம், போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத சக்தியின் இருண்ட ஆட்சியை அகற்றுவதற்கும் உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் நாட்டில் ஓரின சேர்க்கை சுற்றுலாவை ஊக்குவிக்க முயல்வதாக பௌத்த தலைவர்கள் கடுமையாக விமர்சனம் வெளியிட்ட நிலையில் பௌத்த பீடங்களை சமாதானப்படுத்தும் வகையில் அனுரவின் கண்டிய பயணம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பல ஆண்டுகளாக ஓரின சேர்க்கை சமூகம் உரிமை மறுப்பை எதிர்கொண்டுள்ளதாக மனித உரிமைகள் குழுக்கள் கூறிய நிலையில் அரசாங்கம் சமீபத்தில் ஒரே பாலின உறவுகளை குற்றமற்றதாக்குவது குறித்து சூசகமாக சுட்டிக்காட்டியமை ஐக்கிய நாடுகள் சபையின் பாராட்டை பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பில் உள்ள பேரபாவியில் இருந்து நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட நீர் விமான சேவை பலாலிக்கும் விரிவாக்கப்படும் என அரசாங்கம் தற்போது அறிவித்துள்ளது. பேரவாவியை நீர் விமான நிலையமாக பயன்படுத்தும் வகையில் நேற்று அந்த நீர்நிலையில் இருந்து கட்டுநாயக்கவுக்கு இடையான விமான சேவை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் பலாலி போன்ற பிராந்திய விமான நிலையங்களுக்கு இந்த சேவையை விரிவுபடுத்துவதற்கு விரும்புவதாக அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது.
செஸ்னா 208 ரக விமானத்தை பயன்படுத்தி சினமன் ஏர்லைன்ஸ் என்ற உள்ளூர் நிறுவனம் இந்த சேவையை ஆரம்பித்துள்ள நிலையில் முதலில் கொழும்புக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அதன் பின்னர் இந்த உள்நாட்டு விமான சேவை மூலம் சீனன்குடா, மட்டக்களப்புக்கு மற்றும் பலாலி உட்பட்ட இடங்களுக்கு மிக குறுகிய காலத்தில் பயணிக்க முடியும் எனவும் ஸ்ரீலங்கா அறிவித்துள்ளது. உள்நாட்டு விமான பயணத்தை விரிவுபடுத்துவதற்கும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக முதலில் இந்த நீர்வழி விமான சேவை கொழும்பு கட்டுநாயக்க வழித்தடத்தில் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் அரசாங்கம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சம்பத் மனம்பேரி வெளியிட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனின் மரணம் தொடர்பில் புதிய விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜீதிச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை கைது செய்வதற்காக தாஜுதீனின் மரணம் தொடர்பான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் வெளியிடும் கூற்று குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், விசாரணைகள் இன்னும் நடந்து வருவதாகவும் கொலையுடன் தொடர்புடையவர்களுக்கு மட்டுமே அதில் உள்ள தொடர்புகள் குறித்து தெரியும் என்றும் கூறினார். விசாரணைகள் இன்னும் நடந்து கொண்டிருப்பதாகவும் ஆதாரங்கள் பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சம்பத் மனம்பேரி இப்போதுதான் தகவல்களை வெளியிடத் தொடங்கியுள்ளார் என்றும் கூறினார். யாராவது தான் கைது செய்யப்படுவார் என்று நினைத்தால் அதை ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை என்று சொல்வது சரியென்றும் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். பெண்களுக்கு மதிப்பளிக்கும் சுடரி விருதுகள் விழா இன்று மாலை லண்டனில் இடம்பெற்றுள்ளது. இரண்டாவது தடவையாக நடைபெறும் இந்த விழாவில் இலங்கையின் மனித உரிமை செயற்பாட்டாளரும் சட்டத்தரணியுமான ரனிதா ஞானராஜாவும் பங்கேற்றுள்ளார். பிரித்தானியாவை மையமாக கொண்டு இயங்கும் சுடரி அமைப்பு தாயகத்தில் சில சமூக செயற்பாடுகளை நடத்தி வரும் நிலையில் பெண்களை ஊக்கப்படுத்தும் வகையில் சுடரி விருதுகளை வழங்குவதாக குறிப்பிடுகிறது. இந்த நிலையில் பாரிஸ் நகரில் ஈழத்தின் மூத்த கலைஞர் கோமாளிகள் புகழ் அப்புக்குட்டி ராஜகோபாலுக்கும் இன்று அகவை தின நிகழ்வு நடத்தப்பட்டது. ராஜகோபால் இன்று தன்னுடைய 84வது அகவையை கடக்கும் நிலையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு தற்பொழுது காவல்துறை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கெகல்பத்திர பத்னி என்பவரின் தாயார் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எழுத்தாணை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கெகல்பத்ர பத்மேவை காவல்துறை தடுப்பு காவலில் வைத்திருப்பது சட்டவிரோதமானது என அவரது தாயார் எழுத்தாணை மனுவில் கூறியுள்ளார். காவல்துறை தடுப்பு காவலில் இருக்கும் போது கெகல்பத்ர பத்மேவை குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து வேறு இடங்களுக்கு கொண்டு செல்வதை தடுக்குமாறும் இந்த மனுவில் கோரியுள்ளார். இதனையடுத்து கைதி வேறு இடத்திற்கு மாற்றப்பட மாட்டார் என சட்டமா அதிபர் திணைக்களத்தைச் சேர்ந்த சட்டத்தரணி நீதிமன்றத்தில் உறுதியளித்தார். கைதி குற்ற புலனாய்வு திணைக்கள வளாகத்தில் தடுத்து வைத்திருக்கும் போது குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் நடத்தப்படும் அனைத்து விசாரணைகளும் அங்கேயே நடத்தப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார். இதனையடுத்து வழக்கு எதிர்வரும் 23ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. இலங்கையின் பல பகுதிகளுக்கு மின்னல் தாக்கம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த மின்னல் தாக்கங்கள் ஏற்படும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று இரவு 11 மணி வரை அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மின்னல் அபாயத்தை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. கரூரில் நடிகர் விஜயின் கட்சி பரப்புரை கூட்டத்தில் நெரிசலில் சிக்குண்டு 41 பேர் பலியான நிலையில் அவரின் பரப்புரை வாகனத்தில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு பதிவு கருவி காட்சிகளை காவல்துறையினரிடம் ஒப்படைக்க விஜய் ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் இந்த காட்சிகளை பெறுமாறு உத்தரவிட்ட நிலையில் அவற்றினை வழங்க கட்சித் தலைவர் விஜய் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கட்சியின் செயலாளர் உட்பட சிலரின் முன் பிணை கோரிக்கை மனுக்கள் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. தமிழக வெற்றிக்கழக கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் தாக்கல் செய்த முன்பிணை மனுக்கள் நேற்று நிராகரிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் இருவரையும் கைது செய்ய காவல்துறை தீவிரம் காட்டி வருகின்றது. இவர்களை பிடிக்க தனிப்படை காவல்துறையினர் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் நாமக்கல்லில் ஒரு தனியார் மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பாக தாவேகா நாமக்கல் மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் அவரும் தலைமறைவாகியுள்ளார்.
இதற்கிடையே விஜயின் பரப்புரை வாகனத்தில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு பதிவு கருவி காட்சிகளை காவல்துறையிடம் ஒப்படைக்குமாறு சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருந்த நிலையில் அவற்றை விஜய் முடிவு செய்துள்ளதாக தெரிகின்றது. எனினும் கரூர் சம்பவத்தில் 41 பேர் பலியான நிலையில் கட்சித் தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாதமை குறித்து உயர் நீதிமன்றம் கேள்வி எழுப்பிய நிலையில் இன்று சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜய் வீட்டு முன்றலில் அதிகளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டமை அவதானிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் அரசியல் வரலாற்றில் அதன் முதல் பெண் பிரதமராக சனி தகச்சி பதவியேற்க உள்ளமை முக்கிய பதிவாக மாறியுள்ளது. ஜப்பானின் ஆளும் பழமைவாத கட்சி 64 வயதான சனி தகச்சியை தனது புதிய தலைவராக தெரிவு செய்துள்ளதால் ஆளும் தரப்பில் அவரே பிரதமராக பதவியேற்க உள்ளதால் இந்த வரலாற்று நிகழ்வு வரவுள்ளது. கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக பதவி வகித்த பிரதமர் ஷிகரு இஷிபா கடந்த மாதம் பதவி விலகுவதாக அறிவித்தமையை அடுத்து ஆளும் கூட்டணியின் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் பெரும்பான்மை இழந்த நிலையில் முதல் பெண் பிரதமராக சனி தகச்சி பதவியேற்க உள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். குண்டு துளைக்காத வாகனத்தை ஒப்படைத்த மஹிந்த உயிருக்கு அச்சுறுத்தல் என தெரிவிப்பு. வசீம் தஜ்தீனின் மரணம் சம்பத் மனம் பேரி வெளியிட்ட தகவல். பலாலிக்கு விரிவாக்கப்படும் நீர் விமான சேவை சுற்றுலா பயணிகளை ஈர்க்க திட்டம். ஹெஹல் பாத்ர பத்மியின் தாயார் எழுத்தாணை மனு தாக்கல் தடுத்து வைத்திருப்பது தவறு எனவும் சாடல். லண்டனில் சுடரி விருதுகள் விழா இன்று ரணிதா ஞானராஜாவும் பங்கேற்பு. ஜப்பானிய வரலாற்றில் முதல் பெண் பிரதமர் சனே தகைச்சி தெரிவு. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.